பல்லாக்கு மேட்டரில் செல்வாக்கு இழந்த பெண்களணி, பல்லாக்குக்கு ஆசைப்பட்ட ஆளாக்கு. பேசிவாங்க வாய் திறந்து என்னன்னு கேட்டேன். அமருங்கள் மன்னா. உங்கள் புத்தி கூர்மையை பார்த்து நான் வியந்து போகிறேன் தளபதி. ஜெர்கடி நோட் பண்ணுங்கப்பா. எத்தனை காலம் தானே சபா நாட்டிலே, I want to emotion please. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எத்தனை அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன மனுஷன்டா, அவர் சோல அவர் போட்ட குப்பையெல்லாம் அவரே கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ டேலண்டடா இருக்கிற நீங்க ஏன் பிக் பாஸ் அரசியல்ல குதிக்கலாம்ல? அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? குதிக்கலாகிறீங்களா? நான் இப்ப குதிச்சிடுறேன். டே பாய்ஸ் கிளம்புங்க. என்ன மக்களே, பிக் பாஸ் அரசியல்ல குதிக்கணும் அவ்வளவுதானே? குதிச்சிட்டேன். சபரிநாதன் ராஜேந்திரன் என்னும் நான் பிக் பாஸ் ஷோவை பாரபட்சம் இல்லாமல் கலாய்த்து பங்கம் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும், கலாய்ப்பியா என்று கவட்டாமட்டிலே அடிச்சாலும் நான் இந்த ஷோவை கலாய்ப்பதை நிறுத்த மாட்டேன். பிராண்டிங்கில் வரும் பேரை வாய் குளராமல், ரோலிங்கில் ரொட்டேஷன் இல்லாமல் எத்தனை முட்டை வேணாலும் சொல்லிக் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் என்ற வார்த்தையை கடைசி வரை கேட்காமல் இந்த ஷோக்கிலேயே இருப்பேன். சாட்டர்டே சண்டே என்று பாராமல் இந்த ஷோவிலேயே கடப்பேன். இது பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட் ஷோவின் முதல்வராக பதவி ஏற்கும் நான் உறுதியளிக்கிறேன். இது எங்க பெரியப்பா பிக் பாஸ் மேல சத்தியம். கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, முதல்வன் அர்ஜுன் மாதிரி ரெப்ளிகேட் பண்றாராமா. ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன அவரோட வயசு வருது? இல்ல இப்படியா பேர் ஒரு தடவை. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி கோ பிரசன்டட் பை அரசன் சோப் அண்ட் வாஷிங் பவுடர். அதாவது நோபடி இருக்கிற இடத்துல சரவெடி வெடிச்ச கதையா? இப்ப நான் எதுக்கு எனக்கு நானே பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இந்த ஷோவை ஆங்கரிங் பண்றது ரொம்ப ஈஸி போல அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பிக் பாஸ் ஷோவை கூட ஹோஸ்ட் பண்ணிடலாம், ஆனா அந்த ஷோவை ரோஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உட்கார்ந்து வேலை செய்யற ஒவ்வொருத்தனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என்னோட நாற்காலி ஒரு முள் படிக்க, என் தலையில இருக்கிறது ஒரு முள் கிரீடம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டம், எத்தனை பிடிப்புகள், எத்தனை போன் கால், எத்தனை வாழைப்பழம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இந்த ஷோக்கு நான் தான் நிரந்தரமான ஆங்கர் அப்படிங்கிற ஆணவத்தோட சொல்றேன். வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு வெத்தலையம்னா வெள்ளை வெள்ளையன்னு குழந்தை பிறக்கும்னு பெரியவங்க சொன்ன மாதிரி வேணாம். நம்ம ஹவுஸ்மேட்ஸ் நான் தான் கிங்கு, கடல்ல இருக்கு சங்கு, இஷ்டலனா வேற வீட்டுல போய் தங்கு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா என்னென்னலாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத நாம ஒரு ஹெட்லைன்ஸ்ல பார்த்துட்டு வந்துருவோமா? பிக் பாஸ் சீசன் 8 7வது வாரம் ஏடா கூட வாரம். வீடு ஸ்வாப் ஆச்சு, பாய்ஸ் டீமுக்கு ஆப் ஆச்சு. வீட்டுக்குள்ள உல வச்சாங்க, ரியா பண்ண அழ வச்சாங்க. சாச்சனா கேட்ட சாக்லேட் எவிக்ஷன்ல தான் ஹைலைட். ராணவ் தண்ணி கொடுக்க போனது தப்பு, தாண்டி போனது தப்பு. மஞ்சரிய கலாச்சி மார்க் பண்ணாங்க, ராணவ ஓரங்கட்டி பிளாக் பண்ணாங்க. பிக் பாஸ் வீட்ல இல்ல மாடி, அங்கங்க சுத்துதுங்க காதல் ஜோடி. வந்துச்சு பிக் பாஸ் கிங்டம், யாருக்கு கிடைக்க போகுது சிம்மாசனம், அதுக்கு கண்டஸ்டன்ஸ் பண்றாங்க யோகாசனம். இதெல்லாம் பார்த்து சிரிக்க போது ஊரு சனம். வணக்கம். பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் பிபி ஹெட்லைன்ஸ். தலைகீழாக மாறிய பிக் பாஸ் வீடு, தலகணத்தில் பெண்கள் அணி. நடந்தது என்ன? 200 தடவை நீங்க வந்து ஒரு கவுண்டர் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. 200 தடவை சொல்றது கஷ்டம். எனக்கு வந்து 50 தான் கொடுக்கணும். நீங்க வந்து சொல்றதுக்கு ஏதோ ஒன்று பண்றீங்க, அங்க ஏதோ ஒன்று நடக்குது. நீ ரொம்ப பேசுறல, 200 பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். நான் அப்படிதான் சொன்னேன். அவன் ரொம்ப காலையிலே வந்து எங்க கொடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா கொடுங்க. ஃபர்ஸ்ட் தடவை என்னங்க தெளிவா இல்ல. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுக்குறோம். அப்ப கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு டாஸ்க் தான் வேணும், கொடுக்குறதுங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ட்ரிகர் ஆகிதான். நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. நான் வந்து அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் சரி நீங்க அப்ப இந்த உடற்பயிற்சி பண்ணுங்க, 3 செட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா நான் சௌந்தர்யா கிட்ட அது வந்து ஒரு செட்டோட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். எனக்கு வந்து நான் அவங்க 3 செட் பண்ண வைக்கணும், இதுக்கு இவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுக்கணும்லாம் நான் நினைச்சு சொல்லல. எனக்கு புரிஞ்சிடுச்சு மேம். சத்து மாவு சாப்பிட்டா சத்தியமான ஆயிரலான்னு சக்திவேலாயா சொன்ன மாதிரி இவ்வளவு நாளா பாய்ஸ்ல இருக்க வீடு தான் வசதியா இருக்கு, அவங்க இருக்க வீட்டுல தான் அது இருக்கு இது இருக்கு, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் சொல்லி பொண்ணுங்களாம் அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி, செம்புள்ளி, கரும்புள்ளி வைக்கிற மாதிரி பிக் பாஸ் அட்வான்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா, நீங்க வீடை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கேரக்டர்லாம் ஸ்வாப் பண்ணோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வீடியோ ஸ்வாப் பண்ணுறோம் அப்படின்னு பாய்ஸ் இருந்த வீடை கேர்ள்ஸுக்கும், கேர்ள்ஸ் இருந்த வீடை பாய்ஸ்க்கும் மாற்றிட்டாருங்க. ஆனால் அவர் சொன்னதுலேருந்து இவங்க பண்ணுற அநியாயம் இருக்கு. இந்த வீட்டை தாண்டினதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னா வீட்டை விட்டே ஓடுறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் டீம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பசங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் திருப்பி பசங்க உங்களை பண்ண சொன்னா என்ன ஆகும்? மாட்டிப்பீங்க. சும்மா 100 புஷ்அப்ஸா என்னென்னமோ சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் யா? வைல்ட் கார்டு டு சிம்பதி கார்டு, ராணோ போகும் ராங் ரூட். அட்லீஸ்ட் நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி நான் ஒரு பண்ணுறேன். அப்போ எல்லாருமே வந்து நீ ஓவர் ஷேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, யார் சொன்னது? சார் நம்ம டீம் தான் சார். ஆக்சுவலாக ஓவர்லாப் அங்கே உட்காந்துருக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பேச போய் தான் அதை கேட்குறோம் இல்லையா? எனக்காக நான் தான் பேசி ஆகணும். ஆமாம் சார். எனக்காக தீபக் வரமாட்டார், எனக்காக இவர் வரமாட்டார், அவர் வரமாட்டார், நான் தான் பேசி ஆகணும், நீங்கள் தான் சொன்னீங்க அது. ஆமாம் சார். நீங்கள் அதை சொல்ல போய் தான் கேட்குறோம். உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்லைன்னா விட்டுடலாம், அவ்வளோதான், பேச வேண்டாம் இதுக்கு மேலே. அதை அப்படி உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா யார் பண்ணாங்க, எப்போ நடந்து, எதனால் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, அதை சொல்லுங்கள். வெளில வந்து டிஸ்கஷன் எல்லாருமே உட்காடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம எல்லாம் உட்காரும் போது நீ எதுக்கு அதான் யார் செய்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவராலாக தான் சார் எல்லாருமே உட்காருங்க. யாரோ நம்ம ராணுவோட ஆள் மனசுக்குள்ள போய் உன்னை டார்ச்சர் பண்றாங்க, உன்னை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அவரு எப்ப பார்த்தாலும் எங்களை வாழ விட மாட்டிக்கிறாங்க, என்ன வாழவும் விட மாட்டிக்கிறாங்க, விளையாட விட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு விசாரணை படத்துல அவர் அட்டக்கத்தி தினேஷ் மாதிரி பழமீனே இருக்கிறாருப்பா. அவரு எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பிக் பாஸ் அப்புறம் நம்மளோட சேதுபதி என்ன இவங்க 2 பேர்த்த தவிர எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துறானோ, சிம்பத்தி பார்க்க இது தெய்வம் தந்த வீடு இல்ல, தெய்வமே வந்தாலும் சிம்பத்தி பார்க்காம செய்யற பிக் பாஸ் வீடு. பல்லாக்கு மேட்டரில் செல்வாக்கு இழந்த பெண்கள் அணி, பல்லாக்குக்கு ஆசைப்பட்ட ஆளாக்கு. பேசிவாங்க, வாய் திறந்து என்னன்னு கேட்டேன். அமருங்கள் மன்னா. இந்த சாச்சனா பொண்ண ராணி ஆக்குனதும் ஆக்குனாங்க. இந்த சாச்சனா தேவி மனசுக்குள்ள போய் நீங்க யாரோ ருத்ரமா தேவி அப்படியே பொம்மாயி அப்படிலாம் சொல்லிட்டாங்க போல. அது என்னன்னா பாத்ரூமுக்கு கூட பல்லாக்குல தான் போவேன் அப்படின்னு அடமுடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க அண்ணன் வயதான வாலிபர் தீபக் பொது இடத்துல இருக்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு தான் சொந்தம், எங்க இடத்துல இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சட்டையை கழிச்சு சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. பாத்தீங்களா இல்லையா?
கோட்டை தாண்டிய ராணவ், கோபத்தை சீண்டிய மஞ்சுரி. மார்க்கிங்கில் தொடங்கி ஷாக்கிங்கில் முடிந்த பயங்கரம். அருண் நாட் ஃபன்னி அருண், சீரியஸ்லி நாட் ஃபன்னி. ஓகே மஞ்சரி, இவ்வளோ நேரம் ஃபன்னு நீங்கள் அதான் நானும் என் சைடில் ஈஸியாக ஃபன் இப்போ அது ஃபன்னா அதான் பொதுவாக தேவைப்படும் போது ஃபன்னு தேவையில்லை சீரியஸாக இப்போ நார்மலாக தான் இது இந்த கான்வர்சேஷனை தூக்கம் போனோன்னா காஃபி போட்டு கொடுங்கன்னு இல்லை சொல்கிறேன். நீங்கள் இப்போ அது ஃபன்னாக தான் அந்த டாஸ்க் கொடுத்தேன்னீங்களே, அதே மாதிரி தான் அந்த ஃபன்னாக சொன்னேன். இப்போ எங்கிட்டையும் நீங்கள் வந்து இப்போ இது என்னங்க ஃபன்னாக பேசிட்டே இருப்பீங்க, தேவைப்படும் போது டக்குன்னு அதை சீரியஸாக மாற்றிப்பீங்க. இந்த பையன் இங்கேருந்து அங்கே தாண்டும் போது எல்லாரும் ஃபன்னாக இருந்தோம், அதை ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் தான் அதை ஃபஸ்ட்டு சீரியஸாக அவனுக்கு வார்னிங் கொடுத்தீங்க, அங்கேருந்து அது ஆரம்பிச்சது. நார்மலாக அதோடய விட்டுருக்கலாம். இப்போ யாராவது தூங்கினாங்கன்னா சீரியஸாக அதை அப்ரோச் பண்ணுங்க. அது நம்ம ஃபன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இவங்க அது மாதிரி ஏன் வேணாம் அப்படின்னா நானும் இப்போ இங்க ஃபன்னா டாஸ்க் கொடுத்து சரி நான் சொன்னதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இந்த பக்கத்து வீட்டு கொடியிலலாம் நம்ம வீட்டு தொடியை தெரியாம போய் போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பக்கத்து வீட்ல இருந்து ஒரு ஹவுஸ் ஓனர் ஆண்டி மாதிரி ஒருத்தங்க வருவாங்க. அறிவில்லை உங்களுக்கு, எதுக்கு உங்க துணிலாம் எதுக்கு எங்க தெருல காய போடுறீங்க, இதனாலதான் மலேரியா பரவுது, இதனாலதான் கொசுக்கெல்லாம் வருது அப்படின்னு சண்டைக்கு வர மாதிரி இந்த ராணுவ கோட்டை தாண்டதுக்கு எவ்வளோ பெரிய சண்டை. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட சிட்டி 2.0 நம்ம அருண் தான். பகடி தெகடின்னு ரைமிங்ல பேசினாலும் தப்பான டைமிங்ல பேசிட்டான். ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இதுல மஞ்சரி பாவமா இல்ல ராணுவ பாவமா, அருண் பாவமா இல்ல பாக்குற நம்மெல்லாம் பாவமானு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். கடைக்கண் பார்வையில் கண்ட்ரோல் இழந்த ராஜா, வசிய பேச்சால் வசமாக மாட்டிக்கொண்ட ராஜா, செடியூசிங் பேச்சால் செங்கோலை இழந்த சம்பவம். எடுத்துட்டு வா, இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அப்ப நான் செங்கோல முடியாது. பாலுங்க பால் எடு. சரி கூட ஸ்டோர் ரூம்ல வச்சிரு. கூட ஸ்டோர் கூட வாங்கி நான் குடுக்குறேன். அவங்களோட நான் கைப்பற்றினேன், அவங்க கைப்பற்றினாங்க. என்னடா பண்ற? திருடாங்கடா, யாருமே இல்லைன்னு நீ எப்ப பார்த்தாலும் என்ன கார்னர் பண்றாங்க, என்ன அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்லிடுறானோ. இப்ப நீ என்ன பண்ணிருக்க? நம்ம பாய்ஸ் டீமே பாவம் இந்த கேஜிஎஃப் படத்துல வர தட்டு தாத்தா மாதிரி எல்லா ஊர்லயும் காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் சாக்லேட்டுக்கு ஆசைப்படுற கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்ட கடைசி வீட்டு குழந்தை மாதிரி டக்குனு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் கேர்ள்ஸ் டீமுக்கு. தப்பு ராணவ், தப்பு. பீச்சாக மாறும் பிக் பாஸ் வீடு, கண்டென்ட் கொடுக்க சொன்னால் கண்டதையும் கொடுத்து கொண்டிருக்கும் ஹவுஸ்மேட்ஸ். இந்த டாஸ்க் இது எல்லாமே அது ஒரு மாதிரி ஆக்கிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. புரியுது. நீ ஏன் ஃபீலிங்ஸ்லையோ நான் ஃபீலிங்ஸ்லையோ we are not here to play. ஃபர்ஸ்ட் திங், ஒரு கேமுக்காக நம்ம கன்சிடர் பண்ணி அது ஒரு நல்ல பாசம், ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் உன்னை எந்த விதத்துலையுமே ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது பிடிக்காமையோ ஐயோ தர்ஷிகா நீ ஏன் என்கிட்ட அப்படி இவ்வளோ பாசமாக இருக்க, எனக்கு அதெல்லாம் வேணாம், அப்படி நான் கிடையாது. நானும் உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு அனுப்புனாங்க, என்ன பண்ணணும், இதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும், அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. உள்ள போனோமா, நமக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தோமா இல்லை நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்தோமா அப்படின்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ்? ஆனால் நீங்கள் இருக்க வேண்டியது அது கிடையவே கிடையாது. இதுதான், ஏன்னா இங்கே தான் தமிழ் மேட்ரிமோனி இருக்கு. நாங்கள் பார்த்து வைக்கிறோம் உங்களுக்கு. அம்மா எப்படி எவிக்டா வெளியே வருவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கேன் கேள்வி, 3 எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் எத்தனை குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ராஜா ராணி டாஸ்க் கொடுத்தா எவ்வளோ அப்படி இருக்கணும். முன்னாடி சீசன்லாம் எடுத்து பாருங்க. உங்களோட பெரியப்பா சித்தப்பா உங்களோட முன்னோர்களான அசீம்கள்லாம் எப்படி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சார், இந்த நேரம் தான் நீங்க வந்து பேரண்ட்ஸ் உள்ள அனுப்பிச்சுடணும். அப்பதான் போய் கேட்டு என்ன உனக்கு லவ் வேண்டி கிடக்கு அப்படின்னு தலையில 4 கொட்டு கொட்டினா இவங்க அமைதியாவாங்க. இல்லைன்னா சொல்லுங்க, நான் போய் கேட்டு வரேன். இத்துடன் பிக் பாஸ் ஹெட்லைன்ஸ் முடிவடைகிறது. Make a way for the big boss.